துத்திப்பட்டு ஊராட்சி அம்பேத்கர் நகர் பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆம்பூர் மோட்டுக்கொள்ளை பாலாற்று தரைப்பாலத்தில் தேக்கம். பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட துத்திப்பட்டு ஆம்பூர் மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தரைப்பாலம் பகுதியில் கழிவுநீர் வெளியேறி தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். துத்திப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், மாணவர்கள் மற்றும் மார்க்கெட் செல்லும் தொழிலாளர்கள் என தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த பாலாற்று தரைப்பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநில நெடுஞ்சாலையின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாய் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் தரைப்பாலம் வழியாக வெளியேறி சாலையில் தேங்கி ஓடுகிறது. இதனால் பாதசாரிகள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவுகளுடன் மலக்கழிவுகளும் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் குறிப்பாக பணிக்கு செல்லும் பெண்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சாலையில் தேங்கியுள்ள இந்த கழிவுநீரால் கால்களில் தொற்று நோய்கள் மற்றும் தோல் நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக துத்திப்பட்டு ஊராட்சி நிர்வாகிடம் கேட்டபோது பலமுறை நெடுஞ்சாலைத்துறைக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது உயரதிகாரிகள் அனுமதி வழங்காமல் காலம் கடத்துகின்றனர் என்று கூறுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள ராட்சத கழிவு நீர் பைப் சரி செய்யப்பட்டார் ஒழிய பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். ஆக அடைபட்டுள்ள கழிவுநீர் குழாயை சீரமைத்து பொதுமக்களின் சிரமத்தை போக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.